Hello friends, நம்ம வந்து earth pressure lateral earth pressure பத்தி நம்ம வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து ஒரு சம் சொல்றேன். நம்ம அது மூலமா இன்னும் டீடைலா தெளிவா வந்து புரிஞ்சிக்க முடியும். நம்ம வந்து அந்த earth pressure எதுக்காக யூஸ் பண்றோம்? அதுல என்னெல்லாம் நடக்குது? அது மூலமா என்ன தெரிஞ்சுக்க போறோம்? earth pressure தியரி எல்லாம் நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கறத இந்த சம் மூலமா உங்களுக்கு வந்து நான் புரிய வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க சம்ம. A retaining wall of 4 meter height has a smooth vertical back. அதாவது 4 மீட்டர் ஹைட் இருக்க ரீட்டனிங் வால், இதுதான் ரீட்டனிங் வால். இது வந்து ஸ்மூத்தான ஒரு வெர்டிகல் பேக் வச்சிருக்கு, அதாவது சாயில் வந்து ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The back will has a horizontal surface in level with the top of the wall. Top of the wall, இந்த top of the wallக்கு நேரா இந்த சாயில் கண்டிஷன் வந்து horizontal surfaceஆ இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து அந்த சர்சார்ஜ் ஆங்கிள் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. There is uniformly distributed surcharge load of 36 kN per meter squared. Intensity is present above the backfill. அந்த அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு லோட் இருக்கு, சர்சார்ஜ் லோடு வந்து 36 kN per meter squared அப்படின்ற அளவு ஒரு வந்து ஒரு லோடு, யூடிஎல் லோடு மாதிரி ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு வந்து ஆக்ட் ஆயிருக்கு பேக்ஃபில்லோட டாப்ல. The unit weight of backfill soil is 18 kN per meter cube. இதோட இந்த இடத்துல இருக்க சாயில் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து 18 kN per meter cube. அடுத்தது வந்து with angle of shear resistance pi equal to 30 degree. இந்த மாதிரி ஒரு வெட்ஜ்ல இந்த ஒரு வெட்ஜ் வந்து ஃபெயிலியர் ஆகுதுல, இதுல வந்து உருவாகிற ஆங்கிள் வேல்யூல அந்த பை வேல்யூ வந்து 30 டிகிரி அப்படின்னு சொல்றாங்க. கொஹசன் வேல்யூ C equal to 0. இது வந்து கொஹசிவ் சாயில் இல்ல, கொஹசன் லெஸ் சாயில். எக்ஸாம்பிள் நமக்கு வந்து சாண்ட் வந்து கொஹசிவ் லெஸ் சாயில், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சாயில், ஏதோ ஒரு ட்ரை சாயில் இருக்கு. Determine the magnitude and point of application of active earth pressure per meter length of wall. அதாவது இந்த வால் வந்து இது வந்து 2D கிராஸ் செக்ஷன் வியூ, இது வந்து ஒரு சர்டைன் லென்த் இருக்கும், சரிங்களா? அந்த தேர்ட் டைமென்ஷன்ல அதுல வந்து 1 மீட்டர் லென்த்ல உருவாகிற அந்த எர்த் பிரஷரோட மேக்னிடியூட் அப்படின்னா என்னன்னா, அந்த எர்த் பிரஷரோட வேல்யூவும் அதோட பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன், அது எந்த இடத்துல அப்ளை ஆகுது அந்த லோடு அப்படின்றதையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்த டீட்டெயிலை வச்சு நான் வந்து டயக்ராம் வரைஞ்சிட்டேன். இது ரீட்டனிங் வால், இதோட ஹைட் 4 மீட்டர், இது மேல சர்சார்ஜ் லோட் 36 kN per meter squared ஆக்ட் ஆகுது. இதோட காமா வேல்யூ 18 kN per meter cube, பை 30 டிகிரி, C 0, சரிங்களா? இதுல வந்து L1 L2 அப்படின்ற ரெண்டு பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். அது ஏன் எடுத்தோங்கிறது பின்னாடி நம்ம பார்த்தோம்னா தெரியும். அதாவது வாலோட டாப்ல எவ்வளவு ஃபோர்ஸ் வருது, பாட்டம்ல எவ்வளவு ஃபோர்ஸ் வருதுன்னு பார்த்தோம்னா அந்த மொத்த வாலுக்கு நமக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். L1 அப்படின்ற பாயிண்ட்ல PA1 அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். அதுக்கான ஃபார்முலா வந்து Q plus gamma ZKA minus 2C root KA. இந்த ஃபார்முலா நம்ம முன்னே பார்த்துட்டோம். இதுல KA வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம். 1 minus sin pi by 1 plus sin pi. அதுல வந்து ஸ்பைக்கு பதில் 30 டிகிரி அப்ளை பண்ணி K வேல்யூ வந்து 1/3 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். PA1 வந்து வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். PA1 அப்படின்ற இடத்துல PA1 அப்படின்னா இந்த பாயிண்ட் L1 அப்படின்ற இடத்துல, இந்த இடத்துல வந்து ஹைட் வந்து 0, அதாவது வாலோட ஹைட் வந்து இந்த இடத்துல 0, இந்த இடத்துல வந்து 4 மீட்டர் ஹைட். இடையில இங்க 2 மீட்டர் இருக்கும், இங்க 1 மீட்டர் இருக்கும், இங்க 3 மீட்டர் இருக்கும், சரிங்களா? இப்ப டாப்ல வந்து 0, அப்ப Z வேல்யூ வந்து 0 அப்படின்னு வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு Qனா இந்த சர்சார்ஜ் லோடு 36 பிளஸ் 18 into 0 into KA வேல்யூ 1/3 மைனஸ் 2 into 0 root KA, அதாவது 2 into C வேல்யூ 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 12 kN per meter squared அப்படின்ற ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. எங்கன்னா வாலோட டாப்ல வந்து இந்த சர்சார்ஜ் லோடு மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. அதோட லோடால 12 kN per meter squared அப்படின்ற அளவுக்கு லோடு ஆக்ட் ஆகுது. இது இல்லாம நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வாலை வந்து நான் 3Dல வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இதுதான் வால், இதோட லென்த் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதுதான் லென்த் வைஸ். எவ்வளவு லென்த்னு சொல்லல, நமக்கு லென்த்தை பத்தி நம்ம பேசல, லென்த்தை வந்து நான் சும்மா மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுல சர்சார்ஜ் லோடு எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா, இந்த வால் இது வந்து சாயில், இப்போ இந்த கியூப் மாதிரி இருக்குல்ல, இந்த பர்சன் விட்டுருங்க, இது டயக்ராம்ல கொஞ்சம் மிஸ்டேக். இந்த கியூப் பர்சன் இருக்குல்ல, இதுதான் சாயில். சாயில் வந்து இந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷன், இங்க பாட்டம் எல்லாமே எக்ஸ்ட்ரா என்ன சாயில் இருக்கு, நம்ம வாலுக்கு நேரா இருக்க அந்த சாயில மட்டும் ஒரு சர்டன் லென்த்துக்கு எடுத்திருக்கோம், சரிங்களா? இதுல இது வந்து சாயிலோட டாப் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ்ல வந்து இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டிருக்கல, அதாவது பாட்டம் கீழே வர மாதிரி 36 kN per meter squared அப்படின்ற லோட் ஆக்ட் ஆகுது. இந்த மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, இந்த டாப் சர்ஃபேஸ் இருக்குல்ல, இதோட ஏரியா வந்து என்னவா வேணா இருக்கலாம், 10 மீட்டர் ஸ்கொயரா இருக்கலாம், 100 மீட்டர் ஸ்கொயரா இருக்கலாம், அதெல்லாம் ஓகே. இந்த ஏரியாவில் 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் வந்து 36 kN வந்து ஆக்ட் ஆகுது. இந்த ஹரிசாண்டல் ஏரியாவில்
1 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர் அப்படின்னு ஒரு செர்டன் ஏரியாவை மட்டும் எடுத்துக்கோங்க. அது வந்து 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவா, அந்த 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் 36 கிலோ நியூட்டன் அப்படின்ற ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. இதை தான் நம்ம வந்து சர்சார்ஜ் லோடு வந்து 36 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த எல்லா போர்ஷன்லேயும் ஆக்ட் ஆகும். இப்போ இந்த லென்த் பிரெத் தெரிஞ்சதுன்னா நமக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ சர்சார்ஜ் லோடு அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். அதை பற்றிலாம் நம்ம இந்த கொஸ்டின்ல கேட்கல. அதே போல் காமா வேல்யூ வந்து 18 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப், பை வேல்யூ 30 டிகிரி, சி வேல்யூ வந்து 0, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். இது வந்து வெட்ஜ், இந்த வெட்ஜ் தான் ஃபெயிலியர் ஆகிற வெட்ஜ், அதை மார்க் பண்ணியிருக்கேன். இதில் காமா வேல்யூ 18 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப் அப்படின்றது என்னன்னா, இப்போ இது வந்து ஒரு கியூப், இந்த 3 சேர்ந்து இந்த சாயில் வந்து ஒரு கியூபா இருக்கு. சர்சார்ஜை விட்டுருங்க, இந்த சாயிலை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த சாயில் வந்து ஒரு கியூப், இதோட வால்யூம் வந்து 10 m கியூபா இருக்கலாம், 1000 m கியூபா இருக்கலாம், எவ்வளோ வேணா இருக்கலாம். அதில் வந்து ஒரு எம் கியூபுக்கு 18 கிலோ நியூட்டன் வந்து இந்த சாயிலோட வெயிட் இருக்கு. ஒரு எம் கியூப்னா இந்த ஒரு சின்ன கியூப் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, 1 மீட்டர் லென்த்து, 1 மீட்டர் பிரெத்து, 1 மீட்டர் ஹைட்டு. இந்த கியூப், இந்த ஒரு சின்ன போர்ஷன், ஒரு எம் கியூப் வால்யூம் ஆஃப் சாயிலுக்கு 18 கிலோ நியூட்டன் இருக்கு. அதுதான் நமக்கு வந்து காமா வேல்யூ அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சரிங்களா, இதுதான் நம்ம கொஸ்டின்ல 3D வியூவில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அது ஏன் 3D வியூவில் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் அப்படின்றத பின்னாடி சொல்றேன் பாருங்க. இப்போ அட் L2 ஈக்குவல் டு PA2 கண்டுபிடிக்கிறோம். L2 அப்படின்னா எங்கன்னா இந்த L2 இந்த பாயிண்ட்ல PA2 இந்த பாயிண்ட்ல வந்து அதாவது இந்த ஹைட்ல வந்து இந்த சாயிலோட பிரஷர் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த ஹைட்டுக்கு பார்க்கும்போது இந்த Z வேல்யூக்கு பதிலாக 4ன்னு போட்டோம்னா போதும், அதோட ஆன்சர் கிடைச்சிடும். அதை தான் நான் வந்து இங்கே பண்ணியிருக்கேன். Q பிளஸ் காமா Z KA மைனஸ் 2C ரூட் KAவில் முன்ன சப்ஸ்டியூட் பண்ண மாதிரி வேல்யூ Zக்கு பதில் 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 36 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் PA2 அந்த வேல்யூ வந்து கிடைச்சிருச்சு. சரி, நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சோமே, அந்த பெர் மீட்டர் ஸ்கொயர் அதெல்லாம் எங்கே ஆக்ட் ஆகுது அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த டயக்ராம் பாருங்க. டாப்ல சர்சார்ஜ் லோடு இருக்கா, இந்த சர்சார்ஜ் லோட ஃபர்ஸ்ட் மறந்துருங்க. இந்த சாயில் மட்டும் ஒரு கியூப் இருக்கு. இதுல வந்து வெர்டிகலா வர ஃபோர்ஸ் வந்து செல்ஃப் வெயிட்டால வரும் அப்படின்னு வந்து நான் முன்னே சொல்லியிருந்தேன். செல்ஃப் வெயிட்டால வர ஃபோர்ஸ் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, காமாங்கிறது யூனிட் வெயிட், ஒரு எம் கியூபுக்கு எவ்வளவு வெயிட் இருக்குன்னு இன்ட்டு இந்த ஹைட்டை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்ல கிடைச்சிடும். அதாவது 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா. நம்ம வந்து ஹைட்டை தானே மல்டிப்ளை பண்ணோம், அப்போ மீதி இருக்கிறது இந்த ஹரிசாண்டல் இந்த சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான் இருக்கும். இதே நம்ம லென்த்தை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா மீதி இருக்க இந்த ஏரியா கிடைக்கும். இந்த பிரெத்தால மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா மீதி இருக்க இந்த ஏரியா கிடைக்கும். சரிங்களா, இப்போ வந்து நான் காமா இன்ட்டு இசட் ஹைட்டால மல்டிப்ளை பண்ணிட்டேன். அதாவது ஹைட் என்னது 4 மீட்டர். இந்த 4 மீட்டர், அப்போ இந்த 4 மீட்டர் ஹைட்ல, அதனால தான் இந்த வால் வந்து 4 மீட்டரா, 4 மீட்டருக்கு நேராக லைன் போட்டிருக்கேன். இந்த இடத்துல இருக்கிறதுல 1 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர் அப்படின்ற ஏரியாவில் வந்து 72 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், அதாவது 72 கிலோ நியூட்டன் வந்து 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம கண்டுபிடிச்சது KA காமா இசட். இந்த வெர்டிக்கல் ஃபோர்ஸோட KA டைம்ஸ் தான் இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இருக்கும், இந்த சாயிலோட ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். அதுதான் இந்த வெர்டிக்கல் ஃபோர்ஸ். காமா இசட்ங்கிறத வெர்டிகலா போட்டிருக்கேன். இதோட ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்து KA காமா இசட்னு போட்டிருக்கேன். இப்போ 1/3 இன்ட்டு KA வேல்யூ வந்து 1/3 இன்ட்டு காமா இசட் வந்து 72 இங்கே இருக்கு. அதை போட்டால் 24 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஏரியா வருது. இது என்னன்னா நமக்கு இந்த மாதிரி சர்ஃபேஸ் ஏரியா வராது, இந்த வாலோட அந்த ஒரு சைடோட ஏரியா வந்து கிடைக்கும். அந்த ஒரு சைடோட ஏரியாவில் 24 கிலோ நியூட்டன் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த வாலோட ஹைட்டு லென்த் அதால உருவாகிற 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா மேல 24 கிலோ நியூட்டன் அப்படின்ற ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றோம். இது வந்து எப்போனா சர்சார்ஜோட எடுக்காம இருக்கும்போது. சர்சார்ஜோட சேர்த்தோம்னா சிக்மா வெர்டிக்கல், இந்த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு இருக்குன்னா காமா இசட் பிளஸ் கியூ. அப்போ 72 பிளஸ் 36 108 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். காமா வெர்டிக்கல், அதாவது இந்த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இந்த தரையில ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல உருவாகிற இந்த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் வந்து 108 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். நம்ம வந்து வெர்டிக்கல் ஃபோர்ஸ் பத்தி பார்க்கல, ஏன்னா அது வந்து லீனியர் ஸ்ட்ரெஸ். நம்ம பார்க்கறதுல லேட்ரல் ஸ்ட்ரெஸ், ஹரிசாண்டலா வர ஸ்ட்ரெஸ். அப்போ இன்டு KA அப்படின்ற வேல்யூ போட்டோம்னா ஹரிசாண்டலா வர ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். இந்த ஹரிசாண்டல் ஸ்ட்ரெஸ் வந்து அதோட பர்பண்டிகுலர் இந்த ஏரியா, இந்த வாலோட இந்த இன்னர் சைடு ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியா மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. அது எவ்வளோனா 36 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா, 1 மீட்டர் ஹைட்டுக்கு 1 மீட்டர் லென்த் இருக்க அந்த வால் மேல வந்து 24ல இங்க 36 கிலோ நியூட்டன் அப்படின்ற லோடு வந்து ஆக்ட் ஆகுது. பெர் மீட்டர் ஸ்கொயருங்கிறது லென்த் இன்ட்டு ஹைட், இதுல வாலோட லென்த் இன்ட்டு ஹைட்ல வந்து ஆக்ட் ஆகுது. சரிங்களா, இப்போ நம்ம வந்து
இந்த டயக்ராம் இப்போ சிம்பிளா ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்க. இதோட ஸ்ட்ரெஸ் வேல்யூ வச்சு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், L1ல வந்து 12 kN/m², வாலோட டாப்ல. அதே போல வாலோட பாட்டம்ல வந்து 39 kN/m² கண்டுபிடிச்சோம். அதுக்கு வந்து வேல்யூ வந்து ஒரு கிராஃப் மாதிரி போடுறேன் நான். போடும்போது மேலே கம்மியாகவும் கீழே அதிகமாகவும் வந்து ஸ்ட்ரெஸ் உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சு. வாலோட டாப்ல வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கு, வாலோட பாட்டம்ல வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா இருக்கு. அப்ப என்ன பண்ணும், டோட்டல் இந்த மொத்த ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டுபிடிச்சோம்னா வால் மேல ஆக்ட் ஆகிற மொத்த ஸ்ட்ரெஸ் மேக்னிடியூட் நம்ம கேட்ட கொஸ்டின் வந்து கிடைச்சிடும். மொத்த ஸ்ட்ரெஸ், ஏன்னா வால் மேல ஒரு கொஞ்சமா இருக்கு, இங்க அதிகமா இருக்கு. நமக்கு வந்து வால் மேல ஆகிற மொத்த ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும், இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட ஏரியாவை வந்து கால்குலேட் பண்ணா போதும். இது வந்து ட்ரெபிசைடல் ஷேப்ல இருக்கா, ட்ரெபிசைடோட ஏரியா ஃபார்முலா h/2 a + b. அதுல வந்து ஹச்சுக்கு பதில் 4 மீட்டர் வாலோட ஹைட்டு, ஏங்கிறது மேல இருக்க வேல்யூ, பிங்கிறது கீழே இருக்க வேல்யூ போட்டு சிம்பிளிஃபை பண்ணா 96 kN/m அப்படின்ற வேல்யூ வந்து கிடைக்குது. kN/m, அதாவது பெர் மீட்டர் அப்படிங்கிறது இதுல வந்து லென்த், வாலோட லென்த். நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க, டிட்டர்மைன் த மேக்னிடியூட் அண்ட் பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஆக்டிவ் எர்த் பிரஷர் பெர் மீட்டர் லென்த் ஆஃப் த வால். 1 மீட்டர் லென்த் வால் இருந்ததுன்னா அது மேல வந்து எவ்வளவு ஆக்டிவ் எர்த் பிரஷர் வந்து உருவாகும். அதை வந்து நான் வந்து தெளிவா சொல்லணும்னா, இப்போ வந்து இந்த வால் இருக்கா, இந்த வால் வந்து 1 மீட்டர் லென்த்துக்கே நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த லென்த் வந்து 1 மீட்டர் இருக்கு. 1 மீட்டர் லென்த்துக்கு உருவாகிறது தான் நம்ம கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன வச்சிருந்தோம்னா, 1 மீட்டர் ஹைட்டுக்கு 1 மீட்டர் லென்த்துக்கு வந்து நமக்கு உருவான ஃபோர்ஸ் தான் இது. என்னது, 12 36 1 மீட்டர், அதாவது இந்த வால்ல 1 மீட்டர் ஹைட் 1 மீட்டர் லென்த், அந்த மாதிரி ஒரு செர்டைன் ஏரியா மேல உருவானது தான் 12 36. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வால் மேல வந்து 12ல இருந்து 36 வரைக்கும் ஸ்ட்ரெஸ் வந்து உருவாயிருக்கு. kN/m² அப்படின்ற ஸ்ட்ரெஸ் உருவாயிருக்கு. அதை பெர் மீட்டர் லென்த்துக்கு மாற்றணும். அதாவது இந்த ஹைட்டோட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா மீதி இருக்க இந்த லென்த் மட்டும் கிடைக்கும். நம்ம இந்த மீட்டர் ஸ்கொயர்ங்கிறது என்னது, லென்த் இன்ட்டு ஹைட்டா தானே நமக்கு கிடைச்சது. இந்த ஹைட் இன்ட்டு இந்த லென்த், இந்த ஹைட்டால மல்டிப்ளை பண்ணிடணும். மல்டிப்ளை பண்றது மீன்ஸ் அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட வச்சு, அதை தான் நம்ம இங்க பண்ணிருக்கோம். இதோட ஏரியா கண்டுபிடிக்கும் போது அந்த ஹைட்டால மல்டிப்ளை பண்ணிட்டோம். இந்த ஏரியா கண்டுபிடிக்கும் போது இந்த ஹைட்டால மல்டிப்ளை பண்ணி இந்த ஏரியா கண்டுபிடிச்சிட்டோமா, அது மூலமா kN/m வந்தது. அந்த மீட்டர் வந்து லென்த் வைஸ். அதாவது இப்ப வந்து இந்த 36 kN/m அப்படிங்கிறது 1 மீட்டர் லென்த்துக்கு உருவான வால். அதாவது 1 மீட்டர் லென்த்துக்கு வால் மேல இருக்க மொத்த ஃபோர்ஸ் வந்து 96 kN. 10 மீட்டர் வால் இருந்ததுன்னா 10 × 96 அப்படின்னு போடுவோம். இது எப்படி இருக்கும்னா, கிட்டத்தட்ட ஒரு பிக்ஸ்டு பீம் மேல வர UVL லோடு மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு ஃபிக்ஸ்டு பீம் வரைகிறேன், இந்த பக்கம் ஃபிக்ஸ்டு சப்போர்ட். இதுதான் வந்து நமக்கு வந்து, அதாவது இந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே இப்படி திருப்புறோம். நம்ம இப்படி இருக்க ஸ்ட்ரக்சரை இப்படி திருப்புறோம் 90 டிகிரி. இந்த பாட்டம் சர்ஃபேஸ் வந்து ஃபிக்ஸ்டு சப்போர்ட் வாலுக்கு. ஏன்னா இந்த பக்கம் கொஞ்சம் சாயில் ஃபில் இருக்கும், இந்த பக்கம் சாயில் ஃபில் இருக்கும். இந்த பாட்டம் வந்து ஃபிக்ஸ்டா பிடிச்சிரும். அதனால இதை ஃபிக்ஸ்டு சப்போர்ட் வச்சுக்கிறேன். இந்த பீம் தான் இந்த வால். இது மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து ட்ரெபிசைடலா இருக்கும். ஏன்னா வாலோட டாப்ல 12 kN/m², வாலோட பாட்டம்ல 36 kN/m² வரும்னு சொன்னேன். அப்போ மொத்தமா 96 kN/m அப்படின்ற வேல்யூ நம்ம இதோட ஏரியாவை கண்டுபிடிச்சு போட்டோம். இதுதான் இந்த UVL லோடோட வேல்யூ. சரிங்களா, இதை அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்போ பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன், இந்த லோடு, இதுதான் லோடுன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த லோடு எங்க ஆக்ட் ஆகுது வால் மேல அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். அது எங்கன்னா இந்த ட்ரெபிசைடலோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி மேலதான் ஆக்ட் ஆகும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ட்ரெபிசைடல் வந்து h/3 a + 2b/a + b அப்படின்றது தான் ஃபார்முலா. நம்ம அந்த வேல்யூல சப்ஸ்டிட் பண்ண மூலமா 1.667 மீட்டர் வருது. சரிங்களா, இது என்ன சென்டர் ஆஃப் கிராவிட்டி? ஏன் இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து ஃபுல்லா அந்த வாலோட எல்லா இடத்துலயும் தான் ஆக்ட் ஆகுது. இப்போ பாட்டம்ல வந்து 1.667 அப்படின்ற இந்த ஹைட், இந்த இடத்துல மட்டும்தான் அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதா? இல்ல, மொத்த வால்லையும் தானே ஆக்ட் ஆகுது. அப்புறம் ஏன் நம்ம பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் இந்த இடத்த கண்டுபிடிக்கிறோம்? நமக்கு மொத்த வால் மேல ஆக்ட் ஆகும் போது எதுக்கு அப்படின்னா, அதை தான் நான் இங்க சொல்றேன் பாருங்க. பிக்சடு பீம் வரைஞ்சோமா, UVL லோடு இருக்கா. இப்போ இதை பாருங்க, இந்த சாயிலோட பிரஷரால இந்த வால் வந்து மூவ் ஆகி ரொட்டேட் ஆகி, அதாவது ஒன்னு ஸ்லைட் ஆகணும் இல்லைன்னா ஓவர் டர்ன் ஆகணும். இந்த வால் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்க வால் வந்து இப்படி சாஞ்சிடலாம், அப்படியே சாஞ்சி இப்படி கீழே விழுந்துடலாம். சரிங்களா, அந்த மாதிரி விழுவறதுக்கு உருவான ஃபோர்ஸ் இருக்கா அதுல அப்படின்றத தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
அதுக்கு தான் இந்த பீம் இதை வந்து பீம் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஃபிக்ஸட் பீம் மாதிரி. இப்போ வந்து நம்ம சியர் ஃபோர்ஸ் டயராம், பெண்டிங் மூமெண்ட் டயராம்லாம் கண்டுபிடிப்போம்ல, அதுக்கு வந்து யூவிஎல் லோடு, யூடிஎல் லோடு, பாயிண்ட் லோடு இதெல்லாம் இருக்கும்போது யூடிஎல் லோடு இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், மொத்த யூடிஎல் லோடு அதாவது 10 kN per மீட்டர் இருந்தா 10ஓட அந்த மொத்த லென்த்தை மல்டிப்ளை பண்ணோம்னா டோட்டல் லோடு கிடைச்சிரும். டோட்டல் லோடோட அது வந்து யூடிஎல் லோடு ரெக்டாங்குலர் இருக்கிறதுனால அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டர்ல வந்து அந்த டோட்டல் லோடு வந்து ஆக்ட் ஆகிற மாதிரி வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். அதாவது இந்த மொத்த லோடாலையும் இந்த பீம்ல என்ன ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு தெரியாது. இந்த மொத்த லோடையும் ஒரு பாயிண்ட் லோடா மாத்திரம். அந்த பாயிண்ட் லோடு வந்து எங்க இருக்குன்னா இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியில இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து அதை வந்து ஆக்ட் ஆகிறதா வந்து கன்சிடர் பண்ணி இதனால வர பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ வச்சு இந்த வால் மேல எவ்வளவு ஸ்ட்ரெஸ் உருவாகுது அதெல்லாம் வச்சுதான் நம்ம வந்து இந்த ரீட்டைனிங் வாலோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் டிசைன் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்காக தான் இந்த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் கண்டுபிடிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இன்னும் மோர் வீடியோஸ் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து இன்னும் இருக்கு. அதை நெக்ஸ்ட் வர போடுறேன் மோர் சம்ஸ் எல்லாத்தையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.